ஒரு பிரகாசமான சக்தி வாய்ந்த மின்னல் ஒளிரத் தொடங்கியது. அவனது உடைகள் அனைத்தும் நெருப்பு பற்றிக் கொண்டது. அது கிழிந்தது. அவன் முதுகு பகுதியில் இருந்த உடை முழுதாய் கிழிந்தது. அவன் முதுகில் சக்கரம், அக்னி ஜுவாலை, திரிசூலம் மற்றும் சங்கு என 4 முத்திரைகளும் ஒன்றின் கீழ் ஒன்றாக தோன்றின. அவை 4ம் பிரகாசமாக மின்னின. அபிமன்யுவை தாக்கிய மின்னல் ஒரு சாதாரண மனிதனின் மீது விழுந்திருந்தால் அவன் எரிந்து சாம்பலாகி இருப்பான். ஆனால் மின்னல் அபிமன்யுவை எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவன் உடல் பலவீனமாக இருந்தது. அவனால் அந்த சக்தியை தாங்க முடியவில்லை. அவன் மீண்டும் மயக்கமடைந்தான். சுமார் 3 மணி நேரம் கழித்து அவன் கண்களை திறந்தபோது அவன் ஒரு குடிசையில் இருந்தான். அந்த குடிசையில் தன்னை பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அது அவனுடைய வீடு. அவன் உடலை பார்த்தபோது அவன் உடைகள் மாறியிருந்தன. அபிமன்யு முதலில் ஆச்சரியப்பட்டான். பின்னர் அதிர்ச்சி அடைந்தான். அவன் பீதியுடன் பாட்டி பாட்டி என்று கத்த ஆரம்பித்தான். அபிமன்யுவின் அலறல் சத்தத்தை கேட்டு அவன் பாட்டி வேகமாக ஓடி வந்தார். வந்தவுடன் அவர் கையில் இருந்த குச்சியால் தரையில் மாறி மாறி அடித்தார். ஒன்னுக்கும் உதவாதவனே, உனக்கு புத்தியே கிடையாது. ஆனால் ஒரு அடி கூட அவன் மீது விழாமல் பார்த்து கொண்டான். வர வர உன் சேட்டையெல்லாம் அதிகமாகிட்டே போகுது. அதை விட நல்ல சோம்பேறியா மாறிட்ட. ஏதாவது வேலை சொன்னா எங்கேயாவது போய் தூங்குற. எதையாவது பாத்துக்க சொன்னா உடைக்கிற. உன் விளையாட்டு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இப்ப துணியெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்க. இப்ப பாரு, உன் பிறந்த நாளுக்கு தச்ச துணிய போட வேண்டியிருக்கு என்று கத்தினான். என்ன பாட்டி, இப்ப துணி இல்லைன்னா என்ன? நான் கிழிஞ்ச துணிய போட்டுக்கிறேன், இல்ல தச்சு போட்டுக்கிறேன் என்று அபிமன்யு கத்தினான். உடனே பாட்டி கண்களில் கவலையுடனும் கோபத்துடனும், இங்க பாரு, நீ எந்த துணிய போட்டாலும் உன் உடம்பு முழுசா மறைக்கிற துணியத்தான் போடணும். முதுகு பக்கம் கிழிஞ்சிருந்தா உனக்கு எப்படி தெரியும்? யாராவது பார்த்துட்டா என்ன? நான் என்ன பொண்ணா? இதுவே என்று அவன் ஏதோ சொல்ல வந்தான். சட்டென வாயை மூடிக்கொண்டான். அவன் பாட்டி முகத்தில் சோகம் தெரிந்தது. அபிமன்யு கேட்கப் போகும் கேள்வி அவளுக்கு தெரிந்தது. அவனும் சோகமானான். அவன் பாட்டியை பார்த்து, சரி சரி, தெரியாம துணிய கிழிச்சிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் என்றான். பாட்டியின் முகத்தில் இருந்த சோகம் மறைந்தது. சரி பாட்டி, என்ன எப்படி மலையில இருந்து தூக்கிட்டு வந்த என்று கேட்டான். ஆமா, நான் தூக்கிட்டு வர்றேன். என் வயசுக்கு என்னால படியில கூட ஏற முடியாது. நான் எப்படி மலை ஏறுவேன்? உன்ன ஒருத்தர் இங்க தூக்கிட்டு வந்தாரு. பார்க்க நல்லவரா தெரிஞ்சாரு. நீ மலையில மயங்கி கிடந்தன்னு அவர் தான் சொன்னாரு. உன்னை தெரியும்னு வேற சொல்றாரு. உனக்கு எப்படி அவ்வளவு பெரிய ஆளு தெரியும்? எவ்வளவு பெரிய ஆளு? யார சொல்ற பாட்டி? வெளிய போய் பாரு. உன்னை பார்க்கத்தான் உட்கார்ந்திருக்காரு. நீ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சாதான் போவேன்னு சொன்னாரு என்றார். அதை கேட்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான்.